Hi, welcome to Joe the Explorer. So, நம்ம டீமில் புதுசாக ஒரு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தாய்லாந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவனோட ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் என்ன தான் இன்றைக்கி மூவி போனோம், அந்த மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரிவ்யூ இல்லை, பட் மூவியை பற்றி ஒரு டிஸ்கஷன் மாதிரி. ஸோ என்ன படத்துக்கு போனோம் அப்படின்னா, பேர் என்ன? பெருசு மூவி. இந்த படத்தை பற்றி ட்ரெயிலர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட லைனை பற்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம், ஏன்னா ட்ரெயிலரில் தெரியும்ல. ஸோ இது என்னென்னா, ஆக்சுவலி இது அடல்ட்ஸ் ஒன்லி மூவின்னு ஏ சிம்பிள் கொடுத்து 18+ன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நீங்கள் நினைக்காம அடல்ட்ஸ் ஒன்லி மூவி அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எக்ஸாம்பிளே சொல்லுவேண்ணே, இந்த இகட்டகை உங்கள்கிட்ட குத்து இரண்டாம் குத்துன்னு அப்புறம் வந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷா இல்லைன்னா நான் இந்த அதாவது ஒரு செக்ஷுவலைஸாக காட்டுறது, ஒரு கேர்ள்ஸை கிளிவேஜஸ் தகமை நேவல் தகமை ஒரு காட்சி பகுலாக காட்டுற 80+ அண்ட் ஆல்சோ டபுள் மீனிங்காக பேசுகிற 18+ தான் அதிகமாக நம்ம சைடு வந்துருக்கு. பட் இது வந்து 18+ தான், ஆனால் இதில் நீங்கள் நினைக்காம எதுவுமே இருக்குது. இதில் எந்த பெண்ணையுமே காட்சிப்படுத்தலை, ஒரு கிளாமராக யாரையுமே காட்டலை, ஒரு ஜாலி கோயிங். ஆனால் என்ன அந்த கான்செப்ட், அதாவது 18+ என்ன சொல்கிறாங்கன்னா 18 வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுனால 18+ கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்கள் ஓமை காட் நீங்கள் ஹிந்தி படம் வச்சு அதில் கூட சொல்லியிருப்பாங்க, உடல் பார்ட்ஸை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறப்ப சில பார்ட்ஸை பற்றி நம்ம சொல்கிறது இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ எங்களோட கிறிஸ்டின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கல்யாணத்தோட கேட்டிசம் ப்ளஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க சில விஷயங்கள், ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இதில் இருக்க 18+ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்க கவர்ச்சி இல்லை, டபுள் மீனிங் டைலாக் இல்லை. அதனால தான் அந்த படத்தை பற்றி ரிவ்யூ என் சேனலில் வந்து இருக்குது, இல்லைன்னா ஆகாது. ஓகே, ஸோ இதில் என்ன 18+னால் ட்ரெயிலாக தெரிஞ்சுருக்கும். இது என்னென்னா ஓப்பனாக சொல்லிடலாமே, அதாவது படத்தில் இருக்க ஒரு ஃபேமிலியோட தலைவர், அந்த அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தப்ப கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சொல்லியிருப்பாங்க மதிக்காம ஒரு ஆள் அவள் இறந்துடுறாரு. இறக்குறப்போ அவரோட பிறப்பகுப்பு எரிக்ட் ஆகிடுது. ஸோ எரிக்ஷன் இப்போ நார்மலாக இப்போ குடும்பம், நம்மளோட குடும்பம், நம்ம குடும்பத்தை ஒரு பெரிய இறந்துருக்காரு, அவருக்கு வந்து இப்படி எரிக்ஷன் ஆகிருக்கப்ப அது எப்படி அந்த குடும்பம் ஏற்றுக்குது? ஸோ ஏன்னா இறந்தோன்னே எல்லாம் வருவாங்க, ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், இது எப்படி நம்ம கவர் அப் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம். ஸோ இதுதான் சங்கடமாக இருக்கும். அந்த சங்கடத்தையே ஒரு ஜாலியாக அது எப்படி ஒருத்தர் கன்வே பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, இதுதான் இந்த படம் மாதிரி தான். ஸோ இதுதான் அதோட ஒன்லைன். ஸோ ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு, வீட்டோட தலைவர், அவருக்கு வந்து எரிக்ட் ஆகிடுது. ஸோ அதனால அந்த ஃபேமிலியில் இதை எப்படி மறைக்கிறாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் இருக்குன்னு தெரியாமல் எப்படி இதை சேவ் பண்ணுறாங்கிறதுக்கு அவங்க ஆக்சுவலி பயந்து தான் இருப்பாங்க. அந்த படத்தில் வந்த எல்லா கேரக்டர்ஸையுமே நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்காது. அந்த அவங்களோட பையன், அவங்க பையனோட அவங்களோட பெரிய பையன், சின்ன பையன், அம்மா, சித்தி, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தனி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரியே இருக்காது. ஈவன் அந்த பெரிய பையனோட ஒய்ஃபையே எவ்வளோ நேரம் கழிச்சு இன்ட்ரோ பண்ணுவாங்க, அது எப்படி இன்ட்ரோ பண்ணுறாங்க, அதுவே ஒரு காமெடியாக தான் இருக்கும். அதான் நார்மலாக வீட்டில் நடக்கிற விஷயம், அதை பெரிய சின்ன மகன் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பெரிய மகன் தெரிஞ்சது இந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக ஒரு கலகலன்ட்டு இருக்க போனோம். இது வந்து ஒன்லைன் இப்படி இருக்காக்கா நீங்கள் நினைக்க வேணாம், இது ஆக்சுவலி ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர். உண்மையாக சொன்னால் கரெக்டாக ஃபேமிலியாக ஜாலியாக பார்க்க போனோம், ஜாலியாக எடுத்துக்கிறவங்கள பொறுத்தது இல்லை, ஜாலி தானே. ஆக்சுவலி என்ன அவங்களுக்கு பதட்டமாக இருக்கும், ஸோ இது வெளியே தெரிஞ்சு அசிங்கம்ட்டு இது எப்படியெல்லாம் அவங்க மூடி மாய்க்க ட்ரை பண்ணுறாங்க, அது எல்லாமே நமக்கு காமெடி. உண்மையாக சொல்லணும்னா இப்போ இருக்க படத்தை அந்த காமெடி படம் வாங்க மாட்டேங்குது இல்லை, காமெடிங்கிறது ஹியூமன் மூவிஸே பார்க்க முடியல. நான் தான் தேடுவேன், எனக்கு காமெடி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை இப்போ லைக் எம்ஜிஆர் படம் ஓடினதுக்கு, அதான் மதகஜ காஜா படம் ஓடினதுக்கான காமெடி தான். ஸோ இது ஒரு நல்ல என்டர்டெய்னர், ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நல்லா சிகிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த வைபுக்கான டீம், பசங்கங்கிறது இல்லை பொண்ணுங்கிறது மாதிரி சொல்ல, உங்களுக்குன்னு அந்த ஒரு வைப் டீம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க கூட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சிகிச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் கப்புள்ஸாக வந்தாங்க தியேட்டரில், நிறைய கப்புள்ஸ் வந்தாங்க, குழந்தையெல்லாம் கூட்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த குழந்தை கேள்வி கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது தான். பட் கப்புள்ஸாகவும் போய் பார்த்து ரசிச்சு, ஏன்னா நிறைய கப்புள்ஸ் வந்தாங்க, ஜாலியாக சிகிச்சு பார்த்தாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அடல்ட் ப்ளஸ்ஸு, அவங்க தெரியாத விஷயங்களா. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தில் முக்கியமாக உனக்கு பிடிச்ச கேரக்டர் அது? எனக்கு முனிஷ்காந்த் ரொம்ப பிடிச்சிருக்கு. முனிஷ்காந்த் பக்கத்து வீட்டு ஆண்டின்னு, எனக்கு பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு தான் தொல்லை பண்ணுற கேரக்டர். அப்படியே காதை சிசிடி கேமரா சொல்ல என்ன விஷயம் இருந்தாலுமே அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதான் அவங்க இறந்துக்காக அவள் எயிட் ஆகிடுது, இது எப்படி மூடி மறைக்கிறது அவங்க பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டில் தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மூடி மறைக்கிறங்கிறத விட அந்த படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் அந்த இப்படி தான் இறந்துருக்கிறாரு, எல்லாம் இறந்ததில் இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்குங்கிறத ரிவீல் பண்ணுறது, அவங்களோட ரியாக்ஷன், அதை எப்படி சொல்லுறது
படத்தில் வந்து கிளாப்பிங் சீனுங்கிறத விட லாஃபிங் சீனுங்கிற மாதிரி தான் நிறையா இருந்தது. இன்னொன்று நல்லா பண்ணி தான் கவனிச்சேன். இப்போ இறந்தோடனே அவங்க யாருக்கு பார்த்தா முதல்ல அவங்க தான் பார்ப்பாங்க. அவரை பார்த்துட்டு இந்த எயிட்டா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அவர் ஃபேஸ் தான் பார்ப்பாங்க. அடுத்ததான் உள்ள நுழையும் போதே வந்து இறந்துட்டாங்கங்கிற தகவல் தெரிஞ்சு தான் வருவாங்க. அது கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரி சொல்லலை, ஃபுல்லாக சொல்லலை. பட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேரக்டருக்கு தெரியும். அந்த கேரக்டர் வரும், இன்னொருத்தவங்களுக்கு அறகுறையாக தெரிஞ்சிருக்கும். ஒரு குழப்பத்தில் தான் உள்ளே நுழைவாங்க. ஏன்னா அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இறந்துட்டாங்கங்கிறதே வந்து ஒரு சில கேரக்டருக்கு சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க. வரும்போது ஒரு குழப்பம் நடக்கும். குழப்பம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அணுகும்போது அந்த மெயின் கேரக்டர் இறந்துருச்சுன்னு அப்ரோச் பண்ணும்போது எல்லாருமே அந்த இறந்த கேரக்டர் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் வரும், ஃபேஸ் ரியாக்ஷன் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்படி இறந்தாரு, என்ன இறந்தாரு. இதில் படம் ஆரம்பிக்கப்ப இவங்க வந்து ஆக்சுவலி இந்த பெருசு அதான் பெருசுங்க அவங்க குடும்ப தலைவர். அவங்க வந்து ஒரு பசங்க வந்து குளிக்க தட்டி மாதம் அடிப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சின்ன பையனா இவங்க குடும்பத்தை போய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வைபோ வந்து பண்றதெல்லாம் வந்து எப்படி அந்த படத்துக்காக ஒரு எனக்கே பாவமா இருந்தது. அது எப்படிதான் அந்த பையனை வந்து இப்படி ஒரு கேரக்டர்ல உட்கார வச்சு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாம் வைபவ் கண்டினியூஸா அப்பாட்ட அடி வாங்கிப்பான், அடுத்து வைபவ் அடி வாங்குவான், அடுத்து இவன் துப்புவான் தண்ணிய. ஸோ அவன் வந்து என்னன்னா பழி வாங்க நடப்பான், வேட்டி உகவனோட அந்த தாத்தாவோட வேட்டி உகவனோட அவனுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயத்தினால நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஒரு அப்செட் சீன் இருக்கும். அந்த அப்செட் சீனையுமே கடைசியில அவன் பண்ணல இல்ல அவன் அந்த தப்பு என்ன அதுக்கு சொல்ல மாதிரி ஒரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீனே வந்து நம்ம பார்வையில உண்மை காட்டிப்பான், கிளைமாக்ஸ்ல உண்மை மாத்தி காட்டுவாங்க. அது கொஞ்சம் அதுவும் ஒரு பாவமா இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து அந்த படத்திலேயே எல்லாருமே ஃபன்னான கேரக்டரா காட்டுவாங்க. அந்த படத்துல அந்த ஒரு பையன் சின்ன பையனை மட்டும் ரொம்ப ஆக்சுவலி இந்த படம் வந்து சிங்களத்தில் ஆல்ரெடி டைரக்டர் எடுத்து அவார்டு வாங்கின படம். அதோட தமிழ் ரீமேக் தான் இந்த படம். பட் தமிழுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிதாங்க பார்த்தியா. முக்கியமாக வைபவோட அண்ணா நடிச்ச கேரக்டர். அண்ணன் தான் வந்து ஆக்சுவலி வீட்டில் 2 பசங்க, அப்பா 2 பசங்க. அதில் வந்து வைபவ் உண்மையான அண்ணன் தான் படத்துலேயே அண்ணன். அவங்களோட கேரக்டர் எல்லாமே அவள் தான் முதல்ல பார்ப்பாங்க. அப்பா இறந்துட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இது எப்படி மூடி மறைக்கணும் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கை கட்டி பிளாஸ்டிக் செல்லோ டேப் போட்டு இதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாயபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அம்மாவை எப்படின்னா பார்த்து அழுதுட்டு என்னடா இது. அது ஒவ்வொரு கேரக்டர் நீங்கள் அந்த அது இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்னா நிறைய இது ரிவீல் ஆகும். பட் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு போய் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது, இந்த கேரக்டர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறதே ஒரு ஃபன்னாக இருக்கும். டாக்டர்ஸை வர்ற வைக்கிறது, ஃபீமேல் டாக்டர் ஒரு ஃபீமேல் டாக்டர்கிட்ட போய் சீன் ஆகும். என்னன்னா வந்து டேரக்டாக சொல்ல முடியாது, என்ன பண்ணுவாங்க எழுதி கொடுப்பாங்க, அப்பாவையும் வெயிட் பண்ணுவானுங்க. ட்ரெயிலர் இருந்துச்சா, ட்ரெயிலரில் இருக்கும். அதுவும் ஒரு ஃபன்னாக இருக்கும். அதை எப்படி சொல்றது, கிங்ஸ்லி கேரக்டராக இருக்கட்டும், கிங்ஸ்லி கேரக்டர், பாலசுப்ரமணியன் கேரக்டர். அதுவும் பாலசுப்ரமணியன் கேரக்டர் ஒரு டைலாக் பல எமோஷன் சொல்லுவாங்க. என்னன்னா உங்க அப்பா அம்மா இதாண்டா சாவணும், கடைசியில் உங்க அப்பா அம்மா இதாண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி என்னதான் இருந்தாலுமே கதைப்படி அப்பா இறந்துடுறாரு. அப்போ எனக்கு அது வந்து ஒரு கஷ்டமான சீன் தான். ஆனால் பட் இப்படி இது வந்து எயிட் ஆனா இது ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால அப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா இறந்ததை மறந்துட்டு இது எப்படி மூடி மறைக்கலானே படம் ஓடும். கடைசி இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுமே இது எப்படி மூடி வைக்கணும் அது நடந்து முடிஞ்சதுமே அடுத்த செகண்டே எல்லாரோட மைண்ட் என்ன ஆகும்னா அது ஒரு துக்கம். அந்த சீன் டிரான்சிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிரான்சிஷன் நமக்கும் ஃபீல் ஆச்சு. உடனே எல்லாம் தேட்டருங்க அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தோம் நம்ம. அந்த சீனில் அந்த அப்பா இறந்தது உணர்ந்த உடனே எல்லாருமே அமைதியாகிட்டோம். நான் கூட நினச்சேன் இந்த ஒரு சந்தான படமே தூங்கிட்டு கூட இருப்பாங்க நினச்சேன். ஏன்னா அந்த வயாகி டேப்லெட் வரும்ல, ஸோ தூங்கிட்டு கூட இருக்க நினச்சேன். பட் அவள் இறந்துட்டாங்க தான் அடுத்த செகண்டில் மாறிடுச்சு. பட் இவங்க அப்பாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அது சரியாக இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு ஃபன் ரைடு. நீங்கள் போய் ஒரு ஜாலியான படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே புக் பண்ணி போய் உட்காருங்க, நல்லா சிரிச்சுட்டு வாங்க. இந்த 18+ சொல்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னொன்று இந்த 18+க்கு எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. என்னன்னா நான் 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாண சமையல் சாதனை படம் போனேன். அது பிரசன்னா படம். ஆக்சுவலி அதுவும் ஒரு 18+ கான்செப்ட் தான். எனக்கு அப்போ தெரியாது. ட்ரெயிலர் கூட நான் பிரசன்னா இவன் அடிச்சுக்குப்பான். பிரசாந்த் இல்லை சாரி, பிரசன்னாவும் லேக்கா வாஷிங்டன். கரெக்ட். அவங்க என்ன கல்யாணம் பண்ண போவாங்க. பட் அவனுக்கு 8 ஆகாது. அதுவும் இந்த படம் எப்படின்னா அதில் 8 ஆகாது, இதில் 8 ஆனது தான் கான்செப்ட். அங்கே 8 ஆகாது, இங்கே 8 ஆனது. பட் இதில் என்னன்னா அந்த படம் நான் போனப்போ அது அப்படி என்ன படம்னு தெரியாது. நான் தனியாக போனேன் கமலா சினிமாஸில். நான் போய் உட்காந்துட்டேன். திடீர்னு பார்த்து சரி 2 பொண்ணுங்க வந்து உட்காந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷையாக சும்மாவே நான் ஷையான பையனா, அதுவும் படம் இந்த கான்செப்ட் நான் பண்ண தெரியாது. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இங்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் வேணால் மாறிக்கங்கன்னு சொன்னேன். அந்த அக்கா வந்து என்னை பார்த்தா இவங்க பழம் போடலன்ட்டு சரி அக்கா இல்லை பகவாலப்பான்னு உட்காந்துட்டாங்க. படம் ஆரம்பிச்சதுமே இது இந்த கான்செப்ட்னால என்ன செய்யவே முடியல.
இங்கிட்ட எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. இது புரிஞ்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நான் இப்போ மாவி உட்காந்துட்டேன். மாவி உட்காந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து கஷ்டம், அவன் 2 பொண்ணு பக்கத்தில் எப்படி உட்கார்றது அப்படியே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படியே படம் ஃபண்டாக போச்சு. இந்த படமும் முன்ன நாங்கள் உட்காந்து இருந்தோம், இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துச்சு. எனக்கு ஒன்றே நான் ரொம்ப சிரிப்பேன். நான் எந்த அளவு சிரிப்பேன்னா, வைபவ் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அது என்ன படம்? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கல்யாணம் கூட லவ் பண்ணவே கூட சொல்லி பிளான் பண்ணுவானுங்க. காமெடியாக இருக்கும்டா. அப்படியா? ஒரு வைபவ் படம், 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கல்யாணமாக கூட நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த படம் ஆக்சுவலாக ஆழ்த்தட்ட போது நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு பின்னாடி நான் என்னை கூப்பிட்டான், யாருன்னா வளனு. சிரிச்சு அதை கேட்டு அவன் நான் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி நான் ரொம்ப கற்று சிரிப்பேன். பட் இந்த பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்தேன். பட் லக்கிலே செகண்ட் ஹாஃப்ல அவங்க கப்புள்ஸ் அவங்க வேகிட்ட போயிட்டாங்க. ஏன் தேட்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக சிரிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கதை ஒன்லைன் தான், ஆனாலும் ஒரு படம் ஃபுல்லாக வந்து நமக்கு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சுல, கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து டயலாக்ஸ் கொடுத்து சீன்ஸ்குள்ள கொண்டு வந்துடுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். முனிஷ்காந்தோட கோலும் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலி, அவங்க அம்மாவோட கேரக்டர், அவங்க அம்மாவுமே வந்து யூடியூப் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி அந்த யூடியூபர் தான் அவங்க அம்மா. ஓகே, யூடியூப் பண்ணிக்காங்க. நக்கல்டிஸா ஏதோ ஒரு சேனல்ல இருந்தாங்க. அவங்களோட ரோலுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போ அம்மாவோட தங்கச்சி சித்தி, அது காமெடி. அவங்க ஆக்சுவலா சித்தி தானா இல்ல சித்தி தான், வேக சித்தி, வேற சித்தியா? அதான் அவங்க அப்பா வந்து ப்ளே பாய் மாதிரி. அது என்னன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு சில அந்த படம் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஒரு சங்கடப்படுத்திட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க மட்டும்தான் அந்த படத்துல இடையில வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலா கொஞ்சம் ட்ராக்கை கொஞ்சம் நம்மளை வந்து சாமியா வச்சு சரி பண்ணலாங்க மாதிரி வச்சுப்பாங்க. அதான் அவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் சைடு போவாங்க, டாக்டர் சைடு முடியலன்னாலும் சாமியா வச்சு சரி பண்ணலாம், சரி பண்ணுவானுங்க. ஆனா கடைசி அது எப்படி சரியாகுங்க செம்ம காமெடியா இருந்துச்சுல. ஒரு சின்ன ஒரு சண்டையில உங்களுக்கு அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு, அது வரைக்கும் வேணாம். வனிதா மணி விடிவி கணேஷ் வர்ற சீனா இருக்கட்டும், அவங்களோட ரோல் அந்த இதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி முனிஷ்காந்துமே கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க, இன்ட்ரோவுக்கு அப்புறம் தான் வருவாரு. அவரோட ரோலுமே சொந்தக்காரங்களா இருந்தாலுமே ஒரு சில மனசவங்கள் இருக்கிற மாதிரியும், குடும்பத்துல என்ன நடக்குமோ அந்த மாதிரியும். நீங்க ஒரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு குடும்பத்துல என்னென்ன மாதிரி சண்டைகள் சச்சரவு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை, ஊர்ல பெரிய ஆளா இருந்தோம்னா என்ன மாதிரி ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். வெளியில பெரிய ஆளா தெரிஞ்சவே உள்ள எப்படி இருப்பா உண்மையா கேரக்டர் சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த ஒரு இதா இருக்கட்டும். ஆனா இன்னொன்னு யோசிச்சியா, வைபவ் கேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப சாதாரணமா தான் இருந்துச்சு. அவ அக்செப்ட் பண்ண பெரிய விஷயம். ஏன்னா வைபவ் நல்லா தனியா ஹீரோ அடிச்சே பண்ண நடிச்சிருக்காரு. பட் இது வந்து வைபவ் கேரக்டர் தான். வைபவ் அண்ணனுக்கு என்ன கோலோ அதே தான் வைபவுக்கு. அதே மாதிரி நிகாயிகா ரொம்ப இதுக்கு பார்த்தேன். நிகாயிகா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. இல்லை அவங்க சின்ன கோல் தான், பட் அதை அவங்க நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வைபவோட அண்ணன் கேரக்டர் வெங்கி ரெட்டின்னு நினைக்கிறேன், அவங்களோட ஒய்ஃபாக நடித்தவங்களும் சித்து +2 ஹீரோயின், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் கேரக்டர்ஸ் எல்லாமே, அதாவது ரீமேக் பண்ணனாலுமே விடிவி போடுறது, கருணாகரனை போடுறது, பாலசரவணன் கேரக்டர் ஃப்ரெண்டா, அப்புறம் முனிஷ்காந்த் எல்லாம் பெர்ஃபெக்டாக கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு. கேஸ்டிங் பெர்ஃபெக்ட், எந்த இடத்துலையுமே நமக்கு உகுத்தலை. இது ரீமேக் படமா எனக்கு தெரியல. முக்கியமாக எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு காணம் இருக்குல்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு அதோட காமெடி மாதிரி, அது கொஞ்சம் ராவான காமெடி போகும்ல. ஸோ இதுவும் அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான காமெடி. ஆனால் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஒர்த்து. 381 rupees கொடுத்து 420 rupees பாப்கார்ன் சாப்பிட்டாலும் ஒர்த்து தான். ஒரு மாதிரி அந்த கேஷுவல் டாக்லேயே நம்ம வந்து ஒரு சில சமயம் கவுண்டர் கொடுப்போம்ல, தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஒருத்தர் பேசும்போதும் ஒரு கவுண்டர் வரும். அது ஒரு சில இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, கவுண்டருக்காக ஒரு சில டைலாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போதே நம்ம எதாச்சியாக ஒரு கவுண்டர் கொடுப்போம், அந்த மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே தான் மோஸ்ட்லி நடக்குது. ஆனாலுமே நமக்கு அதான் என்னெல்லாம் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தடுக்க, அதை அவருக்கு எயிட் ஆகிடுச்சு பெரியவருக்கு, பட் இறந்துட்டாங்க. பட் அதை பார்க்கக்கூடாது. இப்போ படுக்க வச்சோம்னா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அது ஒவ்வொன்றிலையும் ஒரு பிளே. இப்போ பெஞ்ச் சொக்கா வச்சா அதுக்கு ஒரு பிளே, அடுத்த கிளாஸ் வச்சா அதுக்கு ஒரு ரீசன். எதுனாலும் ஊரில் இருக்க கேள்வி கேட்பான், ஏன் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு. அது எல்லாமே எப்படி ஆன்சர் பண்ணுறது. அப்போ இந்த அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் அவங்க வேக ஒன்று தேடிட்டு இருப்பாங்க தனி ட்ராக்ல. அதாவது ஒரு கேரக்டருக்கும் இதுதான் உன்னோட டாஸ்க், இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா வந்து சோகத்துலேயும் சில இது இருக்கும். தீபா வந்து அவங்க அம்மா கன்சோல் பண்ற மாதிரியே தீபா ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்காங்க.
இவன் வைபவம் தனியா போட்டுட்டு சைடு உலகிட்டு இருப்பான் விஷயத்தெல்லாம். கடைசியில அவன் அந்த மாடிப்படியில உட்காந்து ஒரு சொல்லக்கூடிய டயலாக்கா இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாவை பத்தி ஒரு கரெக்ட். இன்னொன்று சொல்லு முக்கியமா நான் சொல்லுவேன், நான் இது நான் பார்க்க எல்லாத்துக்குமே சொல்லுவேன், நான் அது ரொம்ப வருஷமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். எப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ இல்லை, நான் ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடியே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவேன்னா அவங்களாம் அப்பா கிட்ட பேச ஒதுக்கிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன், நீங்கள் ஃபாதர்ஸ் டே அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க நாங்கள், அவன் பண்ண மாட்டானுங்க இப்போ. அதாவது நீங்கள் அந்த ஒதுக்கி அந்த டிஸ்டன்ஸ் பெருசாகி அப்பா இல்லைங்கப்ப பேசிக்கலாமேங்கிற மாதிரி இந்த படத்தை வைபவோட அண்ணன் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அவன் படித்து ஒரு வேலைக்கு போயிட்டான், ஹெச்எம் ஆகிட்டான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்பாவிட்ட தான் அவன் டிஸ்டன்ஸ் ஆகிட்டான். ஸோ டைமில் வருது என்ன சொல்லுவான்னா, தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ஊர் சுற்றுவான், ஆனால் அவன் அப்பா கூடயே இருந்தான், டெய்லி நைட் அப்பா கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து வைபவ் ஃபீல் பண்ணி சொல்லுவான், நானும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம் மேடம், அப்பாட்ட நான் நிறைய பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் அப்பாட்ட நீங்கள் பேசாமல் ஒதுக்கி இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. பேச ஆரம்பிச்சிடுங்க. நம்ம பேசாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் பெருசாக நம்ம ஒன்றும் சாதிக்கல. திட்டக்கூட செய்யட்டும், இல்லை பதிலே சொல்லாமல் இருக்கட்டும். சில சமயம் நான்லாம் என் ஒய்ஃப் ஊன்னு தான் சொல்லுவேன், ஆனால் நான் பேசுவேன், நான் நிறைய பேசுகிறேன். ஒரு லெவல் மேலே ஒருத்தா கேட்க முடியாது, அவன் ஊன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் பேசிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னமோத்துக்கு நான் எப்போயுமே எங்கள் அப்பாட்ட பேசிடுவேன். நான் ஃபீல் பண்ணால் நான் அழுதுக்குவேன். இப்போ மேரேஜ் ஆகி கொஞ்சம் அதிகம் பேச முடியாத டைமில் கூட அப்பப்போ பேசிடுங்க. நான் ஆக்சுவலி சென்னை வந்து வேலைக்கு போகப்பெல்லாம் டெய்லி கேபில் போப்பேன், அப்பா தான் ஃபோன் பண்ணி பேசுவேன், மற்றவங்கள்ட்ட கூட நான் பேச மாட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் அப்பா அம்மா கிட்டே டிஸ்டன்ஸ் வச்சுக்காதீங்க, அம்மா கிட்டே டிஸ்டன்ஸ் வச்சுக்காதீங்க. வச்சுருந்தீங்கன்னா உண்மையிலே பேசிடுங்க, எப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பேசவே இல்லை நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தை எடுத்துக்கலாம். அந்த ஒரு படத்தோட ஃப்ளோவில் அந்த ஒரு இடம் உங்களுக்கு லேக் மாதிரியும் தெரியாது. பட் அந்த விஷயத்துக்குள்ள உங்களை கொண்டு போகிற விஷயமாக இருக்கட்டும், அந்த இதுலேருந்து திரும்ப அது வந்து ஒரு ஜாலி ட்ராக்குக்கு மாறும். லைட்டாக ஒரு மயில் போல் அந்த நமக்குள்ளே அந்த விஷயத்தை வகுடிட்டு போயிடுவாங்க. அது ஒரு சூப்பர் சீனாக இருக்கும். அதே தான் சஸ்பென்ஸ் உடைக்கல, பட் ஸ்டில் த சேம் வே கிளைமேக்ஸ் வரும்போது அவ்வளோ நேரமாக இருந்த அந்த ஒரு சீன் கடைசி 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் எமோஷனல் அதான் கதை. இப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இந்த இது கிளைமேக்ஸில் நடத்திருந்தா இது வந்து ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா படம் முடிகிற மாதிரி. பட் அவங்களுக்கு இருந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வந்து இந்த ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்தாலுமே ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி. முக்கியமாக அந்த கடைசியில் அவங்க அப்பா கூட அம்மாவை அக்செப்ட் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. உங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் அது நீங்கள் பாருங்க, அதுதான் சொல்லாம அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அதை எடுத்துக்கிட்டாங்க. அணுகிற விதம், அவங்க எடுத்துக்கிட்ட விதம் நல்லா அது நல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் டோட்டலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேரக்டருக்கு நான் உண்மையாக சொல்லுவேன், உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல தமிழ் சினிமாவுக்கு வகை இதே மாதிரி இன்னும் நிறைய போராடுங்க. இந்த மாதிரி அதாவது அடல்ட் சோல்லின்னு சொல்ல வரல, இந்த மாதிரி ஒரு காமெடி மூவி, ஹியூமரான மூவி. இது எனக்கு தெரிஞ்சது ஃபேமிலி என்டர்டெயினர். இது எதுக்கு அடல்ட் சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. ரீசனால அந்த 8 ஆக்சுவலி 8 ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கே நடக்கும். நான்லாம் சின்ன வயசுலலாம் எனக்கு இப்படி அம்மா வந்து யூகின் போக சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நான் யூகின்காக தான் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படி நினச்சிக்குவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம்தான். அதனால இதை நினச்சிட்டு நீங்கள் படத்துக்கு போகாமல் இருக்காதீங்க. ஐயோ இதுவா இந்த கான்செப்டா, ஐயோ இதை போய் எடுத்துட்டாங்களே, அவ்வளோ அதுக்கு தான் நடக்குது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. ஓகே ஆகலானா தான் பிரச்சனை, ஆனால் பிரச்சனை இல்லை. அதனால் ஸோ இட்ஸ் அ ஃபன் மூவி. நீங்கள் போய் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது 18+ங்கிறதுனால ட்ரெய்லர் மட்டும் வச்சுட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரியான மூவி கிடையாது. மேபி நம்ம அம்மா அப்பா கூட நம்ம போக முடியாது, அது வேணாம். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் என் ஃபேமிலி அம்மா அப்பா கூட படத்துக்கு கம்ஃபர்டபுள் வித் அவங்க கூட நீங்கள் ஒய்ஃபோட போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்துருந்தானுங்க, அது ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஒய்ஃபோட போனால் கலகலன்னு தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் மூவி, கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்கல்ல. ஆமாம், ஸ்ரீலங்கன்ல இருந்து எடுத்து கார்த்திக் சுப்புராஜுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கணும். ஏன்னா பெரிய கமர்ஷியல் ஹிட் அடிக்க போகிறது இல்லை, பட் இட்ஸ் அ குட் மூவி. இப்போ பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை யார் வீட்லாம் நடந்து வைக்கலாம், யாருக்கு தான் நடக்கலாம். இது வந்து மற்ற படத்தோட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ மண்டேலாங்கிற ஒரு படம், அதில் அந்த ஒரு கேரக்டரோட ஓட், ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் அதை வச்சு மட்டுமே இருக்கும். தண்டட்டி அது அந்த இறந்து போனவங்களோட தோடு ஒரு அது மாதிரி. இது வந்து ஒரே ஒரு கேரக்டருக்கு நடந்த ஒரு விஷயம், அதை சுத்தி இருக்க அந்த ஃபேமிலி மத்தவங்க அதை எப்படி சகி பண்ண ட்ரை பண்றாங்க, அதனால கலகல காமெடி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. என்ன இந்த அது எதனாலங்கிறது மட்டும்தான் அது அந்த அது கொஞ்சம் சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு விஷயமா இருக்குமே தவிர மற்றபடி அது நீங்கள் தேட்டரை பார்த்து தெரிஞ்சுங்க. அது படம் முடிஞ்சோன்னா அது ஏன்னு வகும், ஏன்னு வகாது ஏன் என்று வகும்.
ஓகே, இவ்வளோதான் வீடியோ பார்த்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ மற்ற மூவிக்கும் நாங்கள் முடிச்ச டைம் கிடச்சா சேர்ந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் தாய்லாந்து போகிறேன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தாய்லாந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா சேனலுக்குள்ள வந்து பாருங்கள். தாய்லாந்து சீரிஸில் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், மீதி எல்லாம் அப்கமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய ஆக்சுவலி தாய்லாண்டை பற்றி நம்ம ஓகே பேசலாம் கூட நினச்சேன்னா, நம்ம நீ சொன்ன ஐட்டனா என்னென்ன பிளான், நம்ம எப்படி போனோம், இதெல்லாம் வச்சு தனியாக வீடியோ போடலாம், டைம் இருக்கு அப்போ பேசி போடலாம் ஒரு வீக்கெண்டு. ஓகே, நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி போனோம் ஆக்சுவலாக அவங்க யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் நிறைய விஷயம். அங்கே போய் முக்கியமாக எதை புக் எப்படியெல்லாம் இவன் ஆக்சுவலாக நிறைய பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் மணி சேவ் பண்ணலாம். நான் கூட கேப்லேயே சுற்றினேன், அவன் தான் மெட்ரோலாம் யூஸ் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசலாம். ஸோ நீங்கள் தாய்லாந்து சீரிஸ் எது பார்த்து வாங்க, நிறைய வீடியோ ஆல்ரெடி இருக்குது, பக்கம் அதையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.